ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் மேபி நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம். முக்கியமாக நாட் அலாட்டட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நீங்கள் மேபி இருக்கலாம். நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், சரியா? அதாவது அடுத்த வீடியோவில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலோட வேகன்சி லிஸ்ட் வந்து லாஸ்ட் இயரோட வேகன்சி லிஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம், சரியா? அதை நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், சரியா? அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னால என்ன யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது, சரியா? அதுக்கு முன்னாடி நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன்ஸ் டேட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு, சரியா? இன்னையோட நமக்கு என்ன சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வந்து நம்ம முடிய போகுது. சார், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து இப்போ நான் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதில் ஏதாவது ஒரு ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் என்னால் அட்டன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணலாம். சார், என் கையில் இப்போ ஒரு சீட் இருக்கே சார், நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஆனால் தனியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும், சரியா? கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21 23 கவுன்சிலிங் வந்து நமக்கு நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் SCA to SC கவுன்சிலிங் வந்து நமக்கு நடக்கும், சரியா? அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் அதாவது 3 ரவுண்டு முடிஞ்சு எவ்வளோ சீட்ஸ் வந்து மீதி இருக்குமோ அந்த சீட்டு மட்டும்தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நாம் எடுக்க முடியும். முக்கியமாக இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனில் ரவுண்ட் 3லேயே சீட் வந்து யாருக்கும் கிடைக்கல, சரியா? அப்புறம் எப்படி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால் 7.5ல நீங்கள் வரீங்க அப்படின்னா தயவு செய்து நாம் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம், சரியா? அதாவது லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. சார், நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோ ஃபீஸ் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் போடலாம், ப்ரைவேட் காலேஜஸில், சரியா? ஏன்னா 7.5ல இதுக்கு மேலே சீட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. அப்போ நீங்கள் லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குன்னு உங்கள் ஏரியாக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா, ஏன்னா உங்கள் ஏரியாவில் போட்டிங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணாமல் இருக்கலாம். அப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைனா டிஸ்பிளேயில் நம்பர் பார்க்குறீங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு எப்போயுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா? அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து 12th அதாவது எக்ஸாம் ஃபெயில் ஆகி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் நினச்சக்கூடாது. எல்லா பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா தனியாக இது செப்பரேட்டாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் காலேஜஸில் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுவும் அதாவது 3 ரவுண்டில் எடுத்த சீட்ஸ் போக மீதி இருக்கிறது தான் சப்ளிமெண்ட்ரியில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.